Hello everyone, welcome to TAFIS YouTube channel, Institute of Central Examinations. நான் உங்கள் ஜேபி. நம்ம TAFIS கடலூர்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல Focus 2.0 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 32க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். இல்ல ஃபுல் டெஸ்டா இருக்க போகுது இந்த டெஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. 8 people are sitting at a square table. Sitting puzzle தான் வந்திருக்கு நமக்கு. சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 8 பேர் எனக்கு ஒரு ஸ்கொயர் டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்றத சொல்லியாச்சு. Right? Earth. Tina is sitting opposite to Urmila, who is sitting between Sharda and Nitha. The Tina என்ன பண்றாங்கன்னா உர்மிலாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. இந்த உர்மிலா ஷர்தாக்கும் நித்யாக்கும் நடுவுல இருக்கான்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப பாருங்களேன் எப்படி இருக்கலாம். உர்மிலா ஷர்தா இல்லாட்டி நித்யா, இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணா எங்க வேணா வரலாம். சரி, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஷர்தா நித்யாக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கும். அண்ட் அவங்களுக்கு யாருக்கு ஆப்போசிட்ல இருக்காங்களா? டீனாக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரியா? நீங்க எங்க வேணா போடுங்க, இப்படி போட்டாலும் ஓகே தான், ஃபைன், ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க? சாரதா பிரியாவிற்கு மூளை விட்டமாக எதிரே அமர்ந்திருக்காங்க. அதாவது சாரதா என்ன பண்றாங்கன்னா டைகனலி ஆப்போசிட் டு பிரியா. சாரதா இருக்காங்க இல்லையா, அவங்க பிரியாவுக்கு டைகனலி ஆப்போசிட் சொல்றாங்க. அப்ப பிரியா இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம். பட் அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, who is sitting to the right of விஜயா. அப்ப விஜயாக்கு ரைட் சைட்ல அவங்க வரணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். யாரு? இந்த பிரியா இருக்காங்க இல்லையா, பிரியா வந்து விஜயாக்கு ரைட் சைட்ல வரணும்னா இப்ப நல்லா பாருங்க, பிரியாவை நான் இங்க போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க விஜயாக்கு ரைட் சைட்ல அவங்கள போட முடியும். இதுவே நான் பிரியாவை இங்க போட்டா ரைட் சைட்ல விஜயாவை இங்க போட முடியுமா? முடியாது. அங்க டீனா இருக்காங்க இல்லையா. அப்ப ஒரே வழி என்ன பண்ணலாம், பிரியா இங்கதான் வருவாங்க, இவங்க எங்க இருக்காங்க? விஜயாக்கு ரைட் சைட்ல இருக்காங்க. பிரியாக்கு டைகனலி ஆப்போசிட் யார் இருக்கா? ஸ்ரதா இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க ஸ்ரதானா கன்ஃபார்மா என்ன பண்றாங்க, அங்க n வந்துருவாங்க. முடிஞ்சிச்சா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. விஜயா இஸ் ஃபேசிங் மது, who's to the right of ரீதா. விஜயா என்ன பண்றாங்க? மது வந்து ஸ்டேட் பண்ணிருக்காங்க, மது வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? ரீதாக்கு ரைட் சைட்ல இருக்காங்க சொல்றாங்க. அப்ப இங்க மது, மிச்சம் இருக்கிறது ரீதா தான். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுற முடியும். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. நிதாவிற்கு மூளைவிட்டமாக எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? நிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டைகனலி ஆப்போசிட் யாருன்னு கேக்குறாங்க. யார் இருக்கா? ரீட்டா தான் இருக்காங்க. சோ ஆப்ஷன் சி will be a right answer. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கவனித்து கீழே உள்ள கேள்விக்கு பதில் அளிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, if the total number of students is 120, இது ஃபுல்லாவே எவ்வளவுன்னு சொல்றோம்? 120, and the number of students is distributed equally across all the subject. அதாவது சயின்ஸ், ஹிந்தி, சோசியல், இங்கிலீஷ், இந்த மாதிரி அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்களேன், இது ஒரு 5 பார்ட்ஸ் இருக்கா. 120 divided by 5 என்ன கிடைப்பாங்க? எனக்கு 24 அப்படின்னு கிடைப்பாங்க. அப்போ வந்து ஒரு செக்ஷனுக்கு 24, எல்லா செக்ஷன் எவ்வளவு இருக்கிறாங்க? 24 இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு சப்ஜெக்ட். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. how many students study languages? இதுல எத்தனை பேர் மொழிகளை கத்துக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. மொழிகள் என்னென்ன இருக்கு? எனக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கு. சோ இங்கிலீஷ் ஒரு 24, ஹிந்தி ஒரு 24, ஆட் பண்ணா கிடைப்பாங்க 48 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. if all philosophers are rationalist, அதாவது சிலாஜிசம் தான், எல்லா பிலோசபர்ஸும் ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனைத்து தத்துவ ஞானிகளும் பகுத்தறிவாளர்கள். ஓகே. அடுத்து சாக்ரட்டிஸ் இஸ் a philosopher. சாக்ரட்டிஸ் வந்து அப்படின்றவர் என்ன சொல்றாங்கன்னா பிலாசபர் சொல்றாங்க. சரி, அது சிலாஜிசம் பேஸ் பண்ணி போட முடியும். ஓகே, சிலாஜிசம் பேஸ் பண்ணி போட முடியும், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி போட முடியும். இதுல லைக் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வராம ஈஸியா போட முடியும். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா சாக்ரட்டிஸ் இஸ் ரேஷனலிஸ்ட் சொல்றாங்க. சாக்ரட்டிஸ் அப்படின்றது ரேஷனலிஸ்டா? எஸ், அவங்களுக்குள்ளதான் இவங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்கு. இல்ல அடுத்துல ஏன் தப்பு செக் பண்ணுவோம். ஆல் ரேஷனலிஸ்ட் ஆர் பிலாசபர்ஸ். எல்லா ரேஷனலிஸ்டுமா பிலாசபர்ஸே இல்ல. எல்லா பிலாசபர்ஸ்னா என்னது? ரேஷனலிஸ்ட்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன்னு தப்பு. சாக்ரட்டிஸ் இஸ் நாட் அ ரேஷனலிஸ்ட். சாக்ரட்டிஸ் ரேஷனலிஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம சிலாஜிசம் என்ன பண்ணுவோம், மேல எங்கேயுமே நெகட்டிவ் வரலாம், கீழே நெகட்டிவ் வரலாம், தப்பா அதை பேஸ் பண்ணி போடலாம். இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றாங்க, அப்படி பார்த்தா இருக்கா? இல்ல. சோ தேர்ட் ஒன் தப்பு.
நோ philosophers are rationalists. As I said, போன தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதான் இதுவும் நெகட்டிவ் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் எனக்கு கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஈஸியான ஒன்று தான். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. எனக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த டார்க் லைனும் மேல் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த டிட் லைனும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கொஸ்டின் என்னன்னா, which company has the maximum different in the number of male and female employees? மேல் எம்ப்ளாய்க்கு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கு டிஃப்ரெண்ட் அதிகமா இருக்கிற கம்பெனி எதுன்னு கேக்குறாங்க. இங்க போய் கவுண்ட் பண்ண கூடாது. இங்க ஒரு 100, இங்க ஒரு 50. கண்ணாலே பாருங்க எதுல கேப் அதிகமா இருக்கு. இங்கதான் அதிகமா இருக்கு. அது என்ன கம்பெனி? கம்பெனி டி. அது எவ்வளோன்னு கேட்டா வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை கத்துக்கலாம். ஸோ மற்றபடி இங்க எது அதிகம் மட்டும் சொன்னாலே போதும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சாரி, ஆன்சர் டி, ஆப்ஷன் சி. Question number 5 in a certain code language, destiny is written as YNITSDSED. So அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, தலைகீழ மாத்தி எழுதிருக்காங்களா? ஓகே, நம்ம எழுதிருவோமா? கொஸ்டின் என்ன? டிக்னிட்டி. அப்போ YTI இருக்கணும். YTI இருக்க ஆன்சர் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சு போச்சா? ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. அகைன் டேட்டா இன்டர்பிரேஷன் தான். இதுல என்ன கேட்டிருக்காங்க, what is the ratio of boys in school B to the boys in school C? ஓகே, ஃபர்ஸ்ட் பாய்ஸோட ரேஷியோ எடுங்க. B க்கு C க்கு எடுக்க போறோம். 30:3. ஓகே, 32ல 3 பங்கு, 3 பங்கு, and 24ல 1 பங்கு அப்படின்றத நம்ம எடுக்க போறோம். சரியா? 3ல 1 பங்கு. அப்ப 32 இது எவ்வளோ? 8. ஸோ 32 அப்படின்றது 8 பார்ட்னா அப்போ வந்து 3 பார்ட் எவ்வளவு இருக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவா இருக்கலாம்? 4 பார்ட். ஒரு பார்ட் 4னா 3 பார்ட் எவ்வளோ? 12. அப்ப பி செக்ஷன்ல எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க? 12 பாய்ஸ் இருக்காங்க. ஓகே, சி செக்ஷன் எத்தனை பாய்ஸ் இருப்பாங்கன்னா 24 அப்படின்றது 3 பார்ட் அப்படின்னா அப்ப ஒரு பார்ட் எவ்வளவு இருக்க போகுது? 8. ஓகே, 12:8 கிடைப்பாங்க. பட் நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படி இல்ல, சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 12:8 அப்படின்றது எப்படி எழுதலாம்? 3 4s are 2 4s are. ஆப்ஷன் டி 3:2 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Select the alphanumeric cluster from the among given option that can replace the question mark. D4, C3, B2, A1, H8, G7, F6, E5. அடுத்து L, K, J, I. நல்லா பாருங்களேன், ஈஸி தானே. ஸோ இந்த டில இருந்து ஹெச் என்ன ஆகுது? +4, HL +4, L +4 பண்ணா 12 +4 P 16 கிடைப்பாங்க. ஸோ அவங்களோட வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பியோட வேல்யூ 16. நெக்ஸ்ட் பாருங்க, CG +4, GK +4, K +4 பண்ணா O 15. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து BF +4, அடுத்து Fல இருந்து J +4, Jல இருந்து +4 பண்ணா 14 N கிடைப்பாங்க. ஸோ N 14. ஸோ இதை வச்சு ஆன்சர் போட்டிருக்க முடியும். லாஸ்டா என்ன வரும் மட்டும் பார்த்துட்டா போதும். லாஸ்டா என்ன வர போறாங்க? AE +4, EI +4, I +4 பண்ணா கிடைப்பாங்க M 13. ஸோ ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. வைரஸ் அப்படின்றது டிசீஸ் கூட ரிலேட் பண்றாங்க. வைரஸ் என்பது டிசீஸ் உடன் தொடர்பு போல எக்ஸசைஸ் எதுவுடன் தொடர்புன்னு கேட்கிறாங்க. இது எதை மீன் பண்ணுது? வைரஸ்னால என்ன வருது? டிசீஸ் வருது. எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹெல்த்தா, ஜாகிங்கா, வாக்கிங்கா, சைக்கிளிங்கா, இதெல்லாம் எக்ஸசைஸ்ல ஒன் ஆஃப் தி. ஓகேவா? அப்போ இதன் மூலியமா என்ன கிடைக்கும் அப்படின்றத பாக்குறப்போ எனக்கு ஹெல்த் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரியா? வேர்ட் பேஸ்ட் ஆகல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9th one, doctors who charge high consultation fees are good. ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் எந்த டாக்டர்ஸ்லாம் அதிகமா ஃபீஸ் வாங்குறவங்களோ அவங்களாம் வந்து நல்ல டாக்டர்ஸ் அப்படின்றது ஸ்டேட்மெண்டா இருக்கு. இதுக்கான அசம்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். A doctor who charges less consultation fee is unpopular. ஓகேவா? மேபி வந்து இந்த கம்மியா ஃபீஸ் வாங்குறவங்க வந்து ஃபேமஸா இல்லாம கொஞ்சம் அன்பாப்புலரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஏத்துக்கிற மாதிரி இல்லையா? அடுத்து பாருங்க. ஒரு மருத்துவரின் திறமைக்கு ஆலோசனை கட்டத்திற்கும் நேர தொடர்புறது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்களே, அதாவது அவங்க வாங்குற ஃபீஸுக்கும் அவங்களோட குவாலிட்டிக்கு என்ன பண்றாங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்றாங்க.
ஸோ இங்க அதான் மீன் பண்றாங்க, நம்ம நல்ல டாக்டர்ஸ் அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்கன்றது தான் என்ன பண்றாங்க இங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஆப்ஷன் பில. டாக்டர்ஸ் ப்ரொஃபிஷியன்சி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கன்சல்டேஷன் ஃபீஸ்ன்றதான் கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் மற்றதை பார்ப்போம். த டாக்டர் இஸ் குட் ப்ராக்டிஷனர். ஓகே, டாக்டர் வந்து நல்ல ப்ராக்டிஷனரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேல எதுவுமே அதை பத்தி பேசவே இல்லை. த டாக்டர் ஹேஸ் மெனி பேஷன்ஸ். அவர்கிட்ட நிறைய பேஷன்ஸ் இருக்காங்களா, அதை பத்தியும் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ ஃபோர்த் ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் பி மட்டும் தான் எனக்கு ஆன்சரா இருக்கும். அடுத்து 10th ஒன் பாருங்க. செலக்ட் தி நம்பர் ஃப்ரம் தி அமௌங் given option that can replace the question mark in the following series. 156, 182, 210. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பாருங்க. 156, 182 எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 14, 24, 26 பிளஸ் 26 ஆகுறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 182, 210 எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இங்க 18 பிளஸ் 10 28. ஸோ இங்க பாருங்களேன், டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் 26, 28. ஸோ இங்க பிளஸ் 2 ஆகுது. அப்ப அடுத்த டேர்ம் என்ன ஆகும்? இங்க பிளஸ் 2 ஆகியிருந்தா பிளஸ் 13 கிடைச்சிருப்பாங்க. 230 பிளஸ் 210 பிளஸ் 30 240 will be a right answer. Option C will be a right answer. ஓகேவா? Question number 11 பாருங்க. If A represents subtraction, B represent multiplication, C represent division and D represent addition, then what is the value of 3B, 4D, 5A, 6C1 அப்படின்னு கேக்குறாங்க. So 3B, B னா என்ன? எனக்கு multiplication, so 3 into 4, D அப்படின்னு இருக்கா. So D னா எனக்கு addition சொல்லியாச்சு, 5, A னா எனக்கு subtraction 6. So இவங்க in the bracket. And C னா எனக்கு என்ன? division 1. So இங்க என்ன பண்றோம்? nullify பண்ணிடுவோம். divided by 1 இருக்கு. So இதை சால்வ் பண்ணா கிடைச்சிடுமா? 3 4s are 12, 17 minus 6 என்ன கிடைக்கும்? எனக்கு 11 ஆன்சர் இருக்க போது. ஆப்ஷன் C, B will be a answer. Question number 12 பாருங்க. Hospital related to health and school related to dash. ஹாஸ்பிட்டல் போனா நம்மளுக்கு என்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்ன டொமைன் பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தா ஹெல்த்னு சொல்றோம். ஸோ அப்போ ஸ்கூல்ன்றது சொசைட்டியா, புக்ஸா, எக்கனாமியா, எஜுகேஷனான்னு பார்த்தா ஸோ எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகுது. ஏன்னா நமக்கு எஜுகேஷன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. E is older than C. E அப்படின்றவர் என்னன்னா எனக்கு C ஐ விட அதிகமா உயரமானவர் அப்படி சொல்றோம். சாரி, வயசுல பெரியவங்கன்னு சொல்றோம். And D is older than C but younger than. இது எப்படி இருக்கும்? E ஐ விட D வந்து கம்மியான வயசு, C ஐ விட அதிகமான வயசு. அப்ப என்ன ஆயிடுச்சு? E, D, C கிடைக்கிறாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. A is younger than B and C. இந்த B க்கும் C உடையும் கம்மியானவங்க யாரு? A அப்படின்னு சொல்றாங்க வயசுல. அண்ட் கன்ஃபார்ம் பண்ற விதமா C is older than B ன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப B ஐ விட C வந்து வயசானவர், A என்ன பண்றாங்க? இவங்க எல்லாரோடய கம்மியானவங்க கடைசியா வந்துருவாங்க. கொஸ்டின் என்ன? who is the youngest? யார் இருக்கிற வயசு கம்மின்னு கேக்குறாங்க. A தான். So answer option C, A will be answer. Okay, A பார்த்து டக்குன்னு போய் டப்புன்னு அடிக்கூடாது, சரியா? If A is father of B, A வந்து B உடைய தந்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. B is father of C. B யாரு? C உடைய father. Then how is C related to A? ரொம்ப ஈஸி தானே. ஏக்கு வந்து C என்ன வரும்னு கேக்குறாங்க. கிராண்ட் சைல்டு. ஓகே, அது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. பட் இது வந்து பொண்ணா பையனான்னு தெரியாது. கிராண்ட் சன்னு சூஸ் பண்ணக்கூடாது, கிராண்ட் டாட்டர்னு சூஸ் பண்ணக்கூடாது, கிராண்ட் சைல்டுன்னு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, கிராண்ட் சைல்டு ஆன்சர் இருக்கா? கிராண்ட் டாட்டர் இருக்கும், கிராண்ட் சன் இருக்கும். தப்பா சூஸ் பண்ணக்கூடாது. தமிழ்ல பேரன் அல்லது பேத்தி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 15 நம்பர் பசல் தான். 10, 8, 8, 0, 9, 6, 7, 3, 8, 4, 6. ரொம்ப ஈஸி தான், சரியா? 10 8s are 80, 9 7s are 63. அப்ப 8 6 are எவ்வளோ? 48. 8ன்றதான் ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, ஈஸி தான், பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? டேட்டா அதாவது டேட்டா சஃபிஷியன்ட் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுதா, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு இந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பார்க்க போறோம். Who is shortest among A, B, C, D, E? A is taller than E. A வந்து E ஐ விட taller but shorter than D. அடுத்து இப்போ இதை வச்சு சொல்ல முடியுமா யார் ஷார்ட்டஸ்ட்னு? சொல்ல முடியாது.
B is shorter than C but taller than E. B வந்து எனக்கு E விட உயரமானவங்க, C விட குள்ளமானவங்க சொல்றாங்க. ஓகேவா? அப்ப எப்படி கிடைக்கும் எனக்கு? C B E கிடைக்க போது மேல AD. இதை வச்சு சொல்லிடலாமா யார் குள்ளமானவங்க இருக்கிறதுலே? ஈன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்றேன், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டுமே என்னால என்ன பண்ண முடியுது, ஆன்சர் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் பாருங்க, D is taller than C and A is taller than B. D is taller than C and A is taller than Bன்றது கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸஸ் தான். ஆன்சர் பார்த்துடலாமா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 3 ஆர் சஃபிஷியன்ட். மூணுமே தேவைப்படுதான்னு கேட்டா இல்ல, மூணாவது எனக்கு தேவையே இல்ல. ஸ்டேட்மெண்ட் 1 and 3 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். 1 3 யூஸ் பண்ணுமா இல்ல. ஸ்டேட்மெண்ட் 1 2 3 ஆர் இன்சஃபிஷியன்ட். மூணுமே பத்தல அப்படின்னு சொல்றாங்க, அப்படி இல்ல. ஸோ நாலாவது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். 1 2 சேர்ந்தா எனக்கு சஃபிஷியண்டா இருக்கு, போதுமானதா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் யார் எனக்கு? ஆப்ஷன் டி வில் பி a ரைட் ஆன்சர். இந்த டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் எதுல வேணா கொஸ்டின் கேட்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்கலாம், இந்த மாதிரி ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கேட்கலாம், சம்டைம்ஸ் பிளட் ரிலேஷன் கூட கேட்கலாம். ஓகே, அந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கு எனக்கு இனஃப் டேட்டா இருக்கா, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, சம்வேர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் சொல்ற மாதிரி அமைஞ்சிடும். அப்ப அதை வச்சு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் அலோன் சஃபிஷியன்ட்ன்ற மாதிரி சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ACDF GIJL MOPR. AG ஆகுது +6, GM +6, M +6. எஸ். அடுத்து CI +6, IO +6, O +6, U. SU இருக்க ஆன்சர் எங்க இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. ஆப்ஷன் ஏ வில் பி a ரைட் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்படிதான் போடுங்க. இன்னமும் வந்துட்டு ஏபிசிடி எழுதி கூட்டி கூட்டி பார்த்து போடுறீங்கன்னா உங்களோட பெரிய பேக்லாக அதை வச்சுக்கோங்க நீங்களே. ஓகேவா? அது எப்போ நீங்க மாத்திக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். லைக் அதை கூட நம்மளால படிச்சு முயற்சி பண்ணி ஒரு லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம போட முடியலன்னா நம்ம எதுக்கு படிக்கணும்? சரியா? தயவு செஞ்சு அது உட்கார்ந்து படிக்கணும்னா இல்லை கைஸ், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்காம ஒரு 5-6 சம் பார்க்காம முயற்சி பண்ணி போட்டு போட்டு பாருங்க, அதுவா பழகிடும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உட்கார்ந்து நீங்க போட 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 பழகிடும். ஆனா நீங்க ஒரு தடையும் போடும்போது ஒரு தடையும் பார்த்து பார்த்து போடுறப்ப அது வேஸ்ட். ஓகே, ரைட். ஒண்ணு வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கும், இல்ல அதோட நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் கரெக்டா சொல்ல ஃப்ளூயண்டா தெரிஞ்சிருக்கும். வேல்யூஸ் தெரிஞ்சா பெட்டர், ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். 18th பாருங்க, 5 12 26 5 12 26 54 and dash 2 2 2 4 4 6. பாருங்களேன், இங்க வெறும் 5ல ஆரம்பிச்சு 4 4 6ல போய் முடிஞ்சிருக்கு. கரெக்டா? அப்ப கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் ஆகுது. 5 என்ன பண்ண 12 கிட்ட ரீச் பண்ண முடியும்? 5 + 7 வச்சுக்கலாமா? சரி, 12 + 7 பண்ணா கிடைக்கும் 19 தானே கிடைக்கும். சரி, 12 + 14 யோசிக்கலாமா? சரி, 14 யோசிச்சா 26 கிடைக்கும். அது 26 54 என்ன ஆகுறாங்க? அப்படி பார்த்தா வரலையே. அப்ப 28 ஆட் ஆகுது. அப்ப அந்த 14 டபுள் ஆயிருக்கா? அப்ப ரெண்டு விதமா சால்வ் பண்ண முடியும் சொல்றேன். 5 × 2 + 2, 5 × 2 + 2, 12 × 2 எவ்வளவு? 24 + × 2 + 2, 26 52 + 2 × 2 + 2. அப்ப 54 டபுள் பண்ணா கிடைக்கும் 108 + 2 பண்ணா 110 கிடைப்பாங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. இன்னொரு மெத்தட் சொல்றேன்னு சொன்னீங்களே மேம், அது என்ன டிஃபரன்ஸ் பாருங்களேன். 7 14 28. இங்க என்ன ஆகுறாங்க? 7 டபுள் ஆகுது, 14 டபுள் ஆகுது. அப்ப 28 டபுள் ஆனா என்ன கிடைக்கும்? 56. ஓகேவா? அப்ப 56 ஆட் பண்ணாலும் 110 தான் கிடைக்கும். ரெண்டு விதமா சால்வ் பண்ணிருக்கலாம். ஸோ ரெண்டு பேட்டர்னும் சேம் ஆன்சர் கிடைக்கலாம். நோ இஷ்யூஸ். Count the number of parallelograms in the following figure. கவுண்ட் பண்ணிடுவோமா? ரொம்ப ஈஸி தான். மேனுவலாவே கவுண்ட் பண்ணுங்க. சின்ன சின்னதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். 2 3 4 5 6. ரைட்? அடுத்து 7 8 9. ஓகே, அதாவது 7 8 9. அடுத்து பாருங்க 10 11. முடிஞ்சிச்சா? நீட்டா இதுல எடுத்துருமா? அடுத்து 12 13 14 15. மொத்தமா ஓவரால் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தா 16 கிடைக்குதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? இப்படி ஒண்ணு மேல ஃபுல்லா சேர்த்தா 17, கீழே ஃபுல்லா சேர்த்தா 18. அப்ப டோட்டலா எத்தனை இருக்கும்? 18 parallelograms இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி a ரைட் ஆன்சர்.
அயன் இரும்பு, கோல்டு தங்கம், சில்வர் வெள்ளி, ஸ்டீல் எக் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீல் தான் ஆன்சர். இதுல யாருக்கு ஆட் ஒன் அவுட்ன்றதா கண்டுபிடிப்போம். ஸோ இதெல்லாம் என்னது எனக்கு உலோகங்கள். இது என்னது உலோக கலவை. அதாவது சரி ஓகே, உங்களுக்கான கொஸ்டின். ஸ்டீல் இஸ் அலாய் ஆஃப் டேஷ். என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்டீல்ல இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. டேஷ் பிளஸ் டேஷ் சொல்லிடலாமா கமெண்ட்ல? ஓகே. Study the given table carefully and select the number from among the given options that can replace the question mark. பாருங்களா, ஈஸி தானே. 9 plus 8 17, 17 plus 8 25, 20 plus 16 எவ்வளோ, 25 plus 16 எவ்வளோ எனக்கு, ஸோ 31 41 கிடைக்கும். 41 plus 8 49. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 41. Next question பாருங்க. Observe the bar graph and answer the question below. The total annual earnings of a family of 4 members is 12 lakhs. Okay, அந்த 4 பேரோட annual income எவ்வளவுன்னு சொல்றாங்க? 12 lakhs னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஓகே. இதுல ஃபாதர், மதர், சன், டாக்டர் இவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இதுல பர்சன்டேஜ் 33% அப்பாவும், 23% அம்மாவும், 24% மகனும், 20% மகளும் வந்து ஏர்ன் பண்றாங்க. இது தனித்தனியா கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க மட்டும் பாருங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் தி சேலரி ஆஃப் ஹையஸ்ட் அண்ட் தி லோவஸ்ட் ஏர்னிங் மெம்பர்ஸ்? ஓகே, ஹையஸ்ட் ஏர்னிங் யாருங்க? ஃபாதர். லோவஸ்ட் ஏர்னிங் யாரு? டாட்டர். இதுல இவங்க 2 பேரோட சேலரிக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ இவங்க 33% இருக்கா? 33% and 20%. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 13%. அப்போ 12 lakhsல 13% எவ்வளோன்னு பார்த்துருவோமா? சரி, கேன்சல் பண்ணா எனக்கு 12,000 into 13 ஆன்சரா இருக்க போது. ஸோ 12 into 13 அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன கிடைப்பாங்க? 144 156 கிடைக்க போகுது. ஆன்சர் எங்க இருக்கு? 15600 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Count the number of triangles in the following figure. கொடுத்திருக்க ஃபிகர்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 and 7 8. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 9 10 11 and 12. ஸோ அப்போ எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? மொத்தம் எனக்கு 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25. நெக்ஸ்ட் ஃபிகர் என்ன கேட்குறாங்க? சிம்பிள். இந்த சென்டர்ல இருக்க லைன் அப்படியே தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒரு பால் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பால் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அடுத்து அந்த பால் அப்படியே இருக்கு, ஒரு லைன் ஆட் ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் யார் ஆட் ஆகணும்? ஒரு பால் ஆட் ஆகணும். அப்ப 3 பால் இருக்கணும். சரியா? 3 பால் இருக்கணும், 2 லைன் இருக்கணும். அடுத்து இவங்க எப்படி மாறி இருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு என்ன பண்ணுது? இது என்ன டைரக்ஷன்? நார்த் வெஸ்ட் பார்த்திருக்கா, அடுத்து நார்த் பார்த்திருக்கா, நார்த் ஈஸ்ட். இப்ப எங்க பார்த்திருக்கணும்? இப்படி இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கணும். அப்ப ஹரிசாண்டலா இருந்து என்ன பண்ணுவாங்க? கீழே வந்து முட்டை இருக்கும், மேல வந்து 2 லைன் இருக்கும். ஸோ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். In a certain code language, vagabond is written as NDVABOG. எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இந்த ND ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, BA போட்டாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? BOGA போட்டாங்களா? கொஸ்டின் என்ன நமக்கு? பிராக்டிஸ். என்ன கொஸ்டின் நமக்கு? பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ்ல எப்படி மாறணும்? ஃபர்ஸ்ட் ND முன்னாடி வந்துச்சா, அப்ப CE முன்னாடி வந்துடும். அடுத்து PR வரும். CE PR இருக்கு. ஆன்சர் எங்க இருக்கு? எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இல்ல ஃபுல்லாவே பாக்குறேன்னு பார்த்தாலும் அடுத்து TIE லாஸ்டா AC. How many straight lines does a cuboid have? cuboidக்கு எத்தனை straight lines ன்னு கேக்குறாங்க. அதாவது கனசதுரத்துல எத்தனை straight lines இருக்கும் கேக்குறாங்க. சரியா? படிச்சிருந்தாலே சொல்லிடலாம் ஈஸியா. இதை நம்ம வரைஞ்சு பார்த்து சொல்லலாமா? ஓகேவா? எத்தனை ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு பார்த்துருவோமா? 1 2 3 4 5. ஓகே, வெயிட். 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12. ஸோ மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கு கியூபாய்டில்? 12 லைன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ வில் பி a ரைட் ஆன்சர். Select the option that best describe the given units. கொடுத்திருக்க யூனிட்ஸை டிஸ்கிரைப் பண்ற ஒரு கேட்டகரி யாருன்னு கேட்குறாங்க. டாலர், ருப்பி, எண்ணு, டாக்கா, இதெல்லாம் என்னது? கரன்சிஸ். ஒரு கண்ட்ரியோட கரன்சிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். 214 214 197 279 160 டேஷ். ஸோ என்ன ஆகுறாங்க? 214 197 என்ன ஆகுது? -17. 197 179 என்ன ஆகுறாங்க? -18. 179 60 என்ன ஆகுறாங்க? -19 என்ன ஆகுறாங்க? இங்க 1 குறைஞ்சிட்டே போகுது. அப்போ அடுத்து என்ன ஆகணும்? -20 ஆகணும். 160 - 20 140 will be a right answer. Option D is the right answer. Question number 30. If some artists are celebrities, சில ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆல் செலிபிரிட்டாஸ் மில்லினியர்ஸ். ஓகேவா? சில கலைஞர்கள் பிரபலங்களாகவும் சில அனைத்து பிரபலங்களும் கோடீஸ்வரர்களும் சொல்லிட்டாங்க. கன்க்ளூஷன் யார் கரெக்ட்னு பார்த்துருவோமா? நோ மில்லியனர்ஸ் ஆர் செலிபிரிட்டிஸ். ரெண்டு பேருக்கும் செலிபிரிட்டிஸ் நோக்கும் நோ சொல்றாங்க. கண்டிப்பா தப்பு. ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் மில்லியனர்ஸ். எல்லா ஆர்டிஸ்டும் மில்லியனர்ஸ் இல்ல. கொஞ்சம் ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க? மில்லியனர்ஸா இருக்காங்க. செகண்ட் ஒன்னும் தப்பு. நோ செலிபிரிட்டிஸ் ஆர் மில்லியன்ஸ். அப்படியா? இல்ல. செலிபிரிட்டிஸும் மில்லியன்ஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கிறாங்க. தேர்ட் ஒன்னும் தப்பு. மிச்சம் இருக்கிறது டி தான். அவங்கதான் ஆன்சர் ஆக போறாங்க. சம் ஆர்டிஸ்ட் ஆர் மில்லியனர்ஸ். எஸ், சில ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சொன்னோம். ரெண்டு ஆர்டிஸ்டும் மில்லியன்ஸ் என்ன பண்றாங்க? இன்டர்செக்ட் ஆகுறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். கன்சிஸ்டண்டா படிங்க. தேங்க்யூ.